பேசுவோம். பெருமாள் மணி பேசுனதை கேட்டிருப்பீங்க, உங்களுடைய கருத்து. இல்லை, இன்றைக்கி பெருந்தகை அண்ணாவுடைய நினைவு நாள். எதையும் தாங்கும் இதயம் கொண்டு தன்னை எதிர்ப்பவர் மீதும் கனிவு கொண்டு வைதவர் யாவரும் வாழட்டும் என்றே வாழ்த்திய இதயம் அதுவல்லவா, அது வள்ளுவன் காட்டிய வழியல்லவா. இந்த மாநிலத்தினுடைய ஒரு மாடர்ன் பொலிட்டிக்கல் ஆர்கிடெக்ட்னா அவர் தான். இந்தியா முழுக்க தேசிய கட்சிகள் இருந்த பொழுது அவர் ஒரு பொலிட்டிக்கல் பிளாட்ஃபார்மை தமிழ்நாட்டில் உருவாக்கி கொடுத்தார். அந்த பொலிட்டிக்கல் பிளாட்ஃபார்மில் தான், அந்த பொலிட்டிக்கல் பிளாட்ஃபார்மோடு தான் தமிழ்நாட்டினுடைய 60 ஆண்டு கால அரசியல் உரையாடல் நடந்து கொண்டே இருக்குது. அண்ணா ஒரு திராவிட கோட்டையை கட்டுறாரு. அந்த கோட்டைக்குள்ளே திராவிட முன்னேற்றக் கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம்ங்கிற இருவரும் கட்சிகள் மாறி மாறி இந்த மண்ணை ஆட்சி பண்ணுறாங்க. தேசிய கட்சிகள் அந்த கோட்டையை பிடிப்பதற்கு முயற்சி பண்ணுறாங்க. இந்த இருவரும் கழகங்கள்லேருந்து பிரிந்து போன தலைவர்களும் அதை முயற்சி பண்ணியிருக்காங்க. புதிய புதிய சக்திகளும் எழுந்து வந்திருக்கு. அப்போ அப்படி அந்த இடத்துலேருந்து பார்க்குற பொழுது, அந்த அண்ணா விட்டு சென்ற அந்த லெகசியிலேருந்து இன்றைக்கி பார்க்குற பொழுது, இப்போ ஐயா விஜய் ஒரு புதிய சக்தியாக எழுந்து வருகிறார். எல்லாரும் கேட்குறதே அது சக்தியா, பார்ட் டைம் சக்தியா? ஆமாம், அதுதான். ஏன்னா அவர் இப்போ அப்படி ஒரு நபர் அப்படி வர்றதுனால தான் அந்த கேள்வியே எழுகிறது. இப்போ நீங்கள் உங்கள் கேள்வியிலேயே முதல் கேள்வியிலேயே சுட்டி காட்டியதை போல், பொதுவாகவே இந்த 2 பங்காளிகள் அண்ணன் தம்பி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, யாராக இருக்கட்டும், அது காங்கிரஸாக இருக்கட்டும் அல்லது பாஜகவாக இருக்கட்டும் அல்லது தேசிய சக்திகள் யாராக இருந்தாலும், திமுக ரொம்ப தீவிரமாக சித்தாந்த களத்தில் அவங்க மேலே கடுமையான விமர்சனங்களை முன்வைப்பாங்க. அஇஅதிமுக பெரிய விமர்சனங்களை வைக்க மாட்டாங்க. இந்த 60 ஆண்டு கால அரசியல் அல்லது அஇஅதிமுகவினுடைய வருகைக்கு பிறகான இந்த 50 திமுகவை மிக கடுமையாக விமர்சித்து பார்த்துருக்கோமே அதிமுகவினுடைய தலைவர்கள். இல்லை சார், அவங்க 2 பேர் கேம் வேறு. ஆனால் நான் சொல்லுது இந்த மூணாவதாக ஒரு சக்தி, தேர்ட் பிளேயர். ஆமாம், அவங்கள திராவிட முன்னேற்ற கழகம் இறங்கி ரொம்ப தீவிரமாக விமர்சிப்பாங்க கொள்கை ரீதியாக, எல்லா விதத்திலுமே. அவங்க எந்த திமுக மாதிரி, ஏன்னா அவங்க காங்கிரஸ் பேரியகம் அதனுடைய உச்சத்தில் இருந்தபோதே அதை விமர்சித்து அதை வீழ்த்தி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த இயக்கம் இல்லையா. அதனால் அவங்களால யாரை வேணாலும் அந்த விமர்சனத்தை முன்னெடுப்பாங்க, ரொம்ப ஃப்ரண்ட்லேயே நிற்பாங்க. ஆனால் இந்த முறை ஐயா விஜய் விஷயத்தில் தான் ஒரு மாற்றம், பெரிய அளவில் மாற்றம் தெரியுது. திராவிட முன்னேற்ற கழகம் என்ன பண்ணுதுன்னா, ஐயா விஜய் நேரடியாக திராவிட முன்னேற்ற கழகத்தை தான் கடுமையாக விமர்சிக்கிறாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ரொம்ப போகிற போக்கில் ஒரு சில இடங்களில் ரொம்ப அரிதாகத்தான் பேரை குறிப்பிட்டு விமர்சிக்கிறாங்க. ஆனால் விமர்சிச்சுட்டு இருந்தாங்க. ஆமாம், இல்லை கடந்த சில வாரங்களாக அது நடக்கிறது இல்லையா? இல்லை, அவர் ரிப்பீட்டடாக ஏடிஎம்கே தான் பேஷ் பண்ணுறாரு. பாபு முருகவேலு அதான். இல்லை, நேற்று நடந்த கூட்டத்தில், நேற்று இல்லை, அதற்கு முன்பு நடந்த கூட்டத்திலையும் கடைசியாக நடந்தப்போ விஜய் டார்கெட் டிஎம்கேவா ஏடிஎம்கேவான்னு பார்த்தா ஏடிஎம்கே தான் அதிகமாக அடிக்கலையா. அவர் அந்த 2 ஆண்டு கால அரசியலில் திராவிட முன்னேற்ற கழக எதிர்ப்பு ஐயா அது பிரதானம், அவருக்கு ஐயா ஸ்டாலின் எதிர்ப்புங்கிறது பிரதானம். இதோடு ஒப்பிட்டிங்கன்னா அஇஅதிமுக எதிர்ப்புங்கிறது ரொம்ப குறைவு தான். ஆனால் அஇஅதிமுக இந்த முறை இப்போ ஐயா கூட, முருகவேல் ஐயா கூட சுட்டி காட்டினாங்க. உங்கள் கேள்வியை நீங்கள் அதை த்ரோ பண்ணும்போது சொன்னாங்க. ஏன்னா அஇஅதிமுக அவ்வளவு சீக்கிரம் ஒருவரை விமர்சிக்காது. ஆனால் இந்த இடத்துல அந்த மாற்றம் ரொம்ப வெளிப்படையாக தெரியுது. ரொம்ப தீவிரமாக அவங்க ஐயா விஜயை விமர்சிக்கிறாங்க. இப்போ ஐயா விஜயை விமர்சிக்கிறதுல அஇஅதிமுகவுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு சிக்கல் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இவர்களுடைய இருவரும் தலைவர்கள் இருக்காங்கல்ல, ஜெயலலிதா அம்மா, எம்ஜிஆர் ஐயா 2 பேருமே திரையுலக ஆளுமையாக இருந்து இந்த இடத்துக்குள்ளே வந்தவங்க. அப்போ ஒரு சில இடங்களை நாம் ஐயா விஜய் மேலே அந்த விமர்சனங்களை வைக்கும்போது, அந்த விமர்சனங்களுக்கான அதோட வீச்சு வேற ஒரு களத்துக்குள்ளே போவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது இந்த 2026 தேர்தலில் நான் பார்க்குற ஒரு புது ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது. ஏன்னா இல்லை, இங்கே யாரும் இப்போ பேசிய கோட்டியோ பாபு முருகவேலோ இல்லை ராஜீவ் காந்தி ஆகட்டும், யாரும் விஜய் நடிகர்ன்றக்காகலாம் இது பண்ணலையே. அவங்க அவருடைய அரசியல் செயல்பாடை குறித்து வச்சு தானே விமர்சனமே பண்ணுறாங்க. விஜய் நடிகர்ன்றதுனால விமர்சனம் எல்லாம் பண்ணலையே. இல்லைங்கய்யா, அதில் இப்போ இன்னைக்கு அவர் மேலே விமர்சனம் வைக்கக்கூடியவர்களே ஒரு அரசியல் தலைவராக அவர் மீது இருக்கக்கூடிய அவருடைய செயல்பாடு மேலே இருக்கக்கூடிய குறைகள் போதாமைகளை வச்சு தானே விமர்சனம் பண்ணுறாங்க. அதான் நம்ம ஆரம்பத்தில் அதை உடனடியாக எம்ஜிஆர் ஜெயலலிதாவோட பொருத்தி பார்த்து அவங்க சினிமாவிலேருந்து வந்தாங்கன்னு பார்க்குறது சரியான இல்லைங்கய்யா. அதான் அன்னைக்கு நம்ம ஒளிபரப்பி இந்த ஆரம்ப இன்ட்ரொடக்ஷன் காணொலியில் கூட பார்த்தீங்கன்னா, ஐயா ஜெயக்குமார் ஐயா அண்ணன் கூட பக்கத்தில் நின்றுட்டு இருந்தாங்க. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் எவ்வளோ பிளாக்ல வாங்குறீங்க, எவ்வளோ ஒயிட்டில் வாங்குறீங்க, உங்கள் சம்பளம் என்ன, சரி, அப்புறம் இந்த டிக்கெட்டுகள் சார்ந்த விஷயம், இது எல்லாமே வருது. ஒரு பார்வையாளராக நம்ம பார்க்கும்போது என்னென்னா, இது ஒரு பெரிய வேறுபாடாக தெரியுது. ஒரு நம்ம அரசியலை கொஞ்சம் கவனித்து பார்க்கும்போது இந்த விஷயம் ஒரு தமிழ்நாடு அரசியலுக்கு புதுசாக இருக்குது. ஏன்னா
அங்கே நேற்று நடந்த 3ஆம் ஆண்டு விழாவில் அந்த பிளாக்ல டிக்கெட் விற்கிறத பத்தி போனா எம்ஜிஆர் அம்மையாருக்கும் ஜெயலலிதாவுக்கும் எம்ஜிஆருக்கும் அதே பிரச்சனைகள் வரும்ன்றதாலயா? ஐயா 2 கட்சிகளும் ஆண்டிருக்காங்க. பிளாக்ல பணம் வாங்கினது. இப்போ டிக்கெட் இப்போ ஒரு கேள்வி ஒன்றும் இல்லையா, பிளாக்ல டிக்கெட் விற்கிறத கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? அரசுக்கு இருக்கு. இப்போ இது பிளாக்ல டிக்கெட் விற்கிறாங்க இல்லை கோட்டி ஏதோ ஒன்று. ஒரே ஒரு குறுக்கீடு, பிளாக்ல டிக்கெட் விற்குது அரசு. சிறைன்னு இப்போ ஒரு படம் ஓடிக்கிட்டு இருக்குது, நல்லா ஓடுது. அந்த படம் பிளாக்ல டிக்கெட் ஓடிச்சா பரியேறும் பெருமாள், அதுக்கப்புறம் விக்ரம் பிரபு நடிச்சிருக்காரு, விஜய் ஆண்டனி படம், அந்த மாதிரி நல்ல நடிகர்கள் தான் அவங்களும். நான் அவங்கள சிறிய நடிகர் பெரிய நடிகர் அவங்க படம்லாம் ஏன் பிளாக்ல விற்க மாட்டேங்குது? இல்லை இன்னொன்று இப்போலாம் பிளாக்ல எல்லாம் டிக்கெட் எல்லாம் முன்ன மாதிரிலாம் யாரும் விற்கிறது. நீங்களே பிளாக் பண்ணிக்கிறது. சொல்றது எல்லாமே வந்து ரசிகர் ஷோ தான் கேட்குறாங்க. 1500 ரூபாய்க்கு டிக்கெட் விற்கிறீங்க. முன்ன மாதிரி நீங்க பிளாக்ல வெளியில நின்று டிக்கெட் விற்கிறது இல்லை. தியேட்டர்ல எல்லாரும் கவுண்டர்ல தான் வாங்கணும். எத்தனை ஷோ ரசிகர் ஷோ போகுது? ஒரு அத அந்த கேள்வியை கேட்குறாங்க. ஒரு ஷோவா இருந்தாலும் தவறு தானே. அவர் இன்னொன்னு கேட்டது, நீங்க சம்பளமா பிளாக்ல தானே வாங்குறீங்கன்னு தான் கேட்டாரு. டிக்கெட் 2வது. ஐயா அதான் ஐயா, அதாவது ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ஒரு நாளைக்கு ஒரு 500 ஸ்க்ரீன் வச்சுக்கோங்களேன். ஒரு ஸ்க்ரீனில் வந்துட்டு 1000 பேர்னாலுமே அப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு 50,000 பேர்கிட்ட நீங்கள் வந்து ஒரு 1500 5 லட்சம் பேர் ஆயிடும். 5 லட்சம் பேர் 5 லட்சம் பேர்கிட்ட நீங்கள் 1000 ரூபா 1500 எக்ஸ்ட்ரா வாங்க. அவங்களாம் ஏழைப்பழம் இல்லையா? யார் காரில் வரவங்களா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போகிறாங்க? இல்லை மெத்த படித்தவங்க யாருன்னா மாதம் 1.5 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாங்க. ஏழைப்பழம் இல்லாதவங்க, ரசிகர்கள், ஆசைப்பட்டவங்க, உங்களை நம்பி வந்தவங்களுக்கு அவ்வளோ காசு வாங்குறீங்க. அதுக்கு கேட்டால் வேற ஏதோ அரசாங்கத்துக்கு என்ன வேறு வேலை இல்லையா? சினிமா துறையை கட்டுப்படுத்துறது தான் வேலையா? சினிமாவை ரெகுலேட் பண்றது யாருக்கு கீழே? இல்ல இதுல வந்து சினிமா ஐயா நான் ஒத்துக்கிறேங்க. இல்ல பிளாக்ல வந்து யார் அபிஷியலா ஓவர் த கவுண்டரோ இல்லைன்னா ஆன்லைன்ல 1500 வைக்கிறது இல்ல. அது அன்அபிஷியலா ரசிகர் மன்ற ஷோன்னு அவர்கள் தனிப்பட்ட முறையில் அதோட. எனவே அதுக்குள்ள சுருக்க வேண்டாம். இப்போ அதாங்க இப்போ இந்த மாதிரியான ஒரு மாற்றம் வந்து இந்த 2026 தேர்தலில் வந்து இருக்கு. ஏன்னா நேற்று ஐயா விஜய் வந்து அந்த உரை முடித்த பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் என்ன ஒரு நிலைப்பாடு எடுத்தாங்கன்னா, நாங்கள் வந்து அவரை வந்து புறந்தள்ளுறோம், நாங்கள் வந்து கடுமையாக விமர்சிக்க போகிறது இல்லை. இல்லை நீங்கள் அப்படி சொல்லுங்க. ராஜீவ் ஏதோ இல்லை பேடி அடிப்பாங்க கடைசியில். இல்லை ராஜீவ் காந்தி ஏதோ அது உங்கள் பார்வை. ஆனால் நேற்று டிகேஎஸ் இளங்கோவன் நேற்று ஐயா ராஜீவ் காந்தி அவங்க அஃபிஷியலாக அப்படி சொன்னாங்க. இன்னைக்கு முதல்வருமே என்ன சொன்னாங்க? நீங்கள் சொல்ல கருத்துக்கு தான் அவர் வந்து ஏதோ ஒரு சொல்ல வர்றாரு. ராஜீவ் அண்ணா சொல்லுங்கண்ணே. அண்ணன் பெருமாள் மணி அவர்கள் ஒரு சிறந்த சிந்தனையாளர். நான் எப்போவுமே மதிப்பேன். அரசியல் சட்ட ரீதியாக நின்று வாதங்களை வைப்பதில், தமிழ்நாடு சார்ந்து இயங்குவதில். அது ரெண்டு கருத்துக்கள் மரியாதைக்குரிய விஜய் குறித்தும் தாவாக்கா குறித்தும் வச்சுருந்தார். தாவேக்காவா சரி, அதை 2 வச்சுருந்தார். அதில் ஒன்று வந்து அது ஒரு புதிய சக்தின்றார். இன்னொன்று வந்து 2 ஆண்டு கால அரசியல்ன்றார். புதிய சர்ச்சை தானே ஒழிய அது புதிய சக்தி இல்லை. 2 ஆண்டு கால அரசியல் இல்லைன்னு தமிழில் அண்ணன் பெருமாள்மணி அவர்கள், உங்கள் எழுத்தை படிக்கிறேன், உங்கள் பேச்சை கேட்குறேன். அண்ணன் பெருமாள்மணிங்கிற தனி நபர் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்காத போது எதிர்த்து பேசியிருக்கீங்க. இடஒதுக்கீட்டுக்கு சிக்கல் வந்தபோது எதிர்த்து பேசியிருக்கீங்க. ஆளுநர் தமிழ்நாடு சட்டமன்றத்தால் இயற்றப்பட்ட சட்டங்களுக்கு கையெழுத்து போடாத போது எங்கள் அண்ணன் பெருமாள்மணி அவர்கள் எதிர்த்து பேசியிருக்காங்க. ஒன்றிய அரசுக்கும் திமுகவுக்கும் பிணக்கு வந்தபோது நீங்கள் ஒன்றிய அரசையும் ஆதரித்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது நியாயமான விமர்சனத்தையும் வச்சுருக்கீங்க. தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்தபோதும் நீங்கள் நியாயமான விமர்சனத்தை வச்சுருக்கீங்க. ஒரு சட்டம் படித்த இந்த சமூகத்தின் மீது ஆசை கொண்ட ஒரு இளைஞருடைய பார்வை இதுதான். நீங்கள் சொன்ன அந்த நடிகர் 2 ஆண்டு கால அரசியலில் இது குறித்தெல்லாம் பேசியிருக்காரா? 2 ஆண்டு கால அரசியல், இந்தியாவுடைய அரசியல் சட்டத்தின் மீது இந்தியாங்கிற பெயரை தூக்குவதற்கு எவ்வளோ சிக்கல் இருந்துச்சு, ஏதாவது பேசியிருக்காரா? பெருமாள்மணி உங்களுடைய சேர்த்தே பேசி முடிச்சு. இல்லை அதான் இப்போ ஏன்னா இந்த களத்தில் வந்து நான் புதிதாக அப்சர்வ் பண்ணுறதுங்கிறது இந்த ஒரு விஷயந்தான். ஏன்னா இப்போ அவர் வந்து ஒரு கான்ஃபிடெண்ட்டாக வராரு. இப்போ வந்து முன்னேற்ற கழகங்கள் பண்ணக்கூடிய பிரம்மாண்டமான பேரணிகளோ, இப்போ 2 பெரிய மாநாடு தான், அதை தவிர பெரிய விஷயங்கள் எதுவும் பண்ணுறதில்ல. இப்போ சிலைகளுக்கு மாலை அணிவிக்கிறதுல கூட அவருக்குன்னு ஒரு ஒரு பாதையை வச்சுருக்காரு. அப்போ தனக்கு இப்படி ஒரு அரசியல் இல்லை. பனையூருக்குள்ளேயே தான் சில மாலை போடுறது, பனையூருக்குள்ள தான் கட்சி சார் ஒரு அரசியல் பனையூர் சுருங்கிருந்த விமர்சனம். உலகத்திலேயே தனக்குன்னு ஒரு சிலை செஞ்சு பெருமாள்மணி உலகத்திலே தனக்குன்னு ஒரு சிலையை செஞ்சு தன் வீட்டுக்குள்ளே வச்சு மாலை போட்ட தலைவர் பாதைகிறீங்க. இல்லைண்ணே, நான் மற்ற தலைவர்களுக்கு சொல்றேன். மற்ற அவங்க சொல்றாங்க ஒண்ணு அந்த 5 தலைவர்களுக்கு பனையூர்ல சிலை இருக்கு இல்லையா, சிலை வெளியில வந்து போட வேண்டி இருக்கு. அந்த சிலை அங்க இல்லைன்னா ஒரு படத்தை அங்கேயே பனையூர்ல வச்சு அங்கேயே மாலை போட்டு முடியல. அது வந்து அண்ணாவுக்கு ஒரு மரியாதை செலுத்தினாரா இல்லையாங்கிறது தெரியல. சதயமானது அண்ணா நான் என்ன சொல்றேன், அவர் இந்த முன்னேற்ற கழகங்களுக்கு மாற்றுங்கிற அடிப்படையில அவருக்கான பாதையில போறாருன்னு. அண்ணா அதான் இது கழகங்களுக்கு முன்னேற்ற கழகங்களுக்கு மாற்றுங்கிற அடிப்படையில
அவர் அவருக்கான ஒரு பாதையில் போகிறாருன்னா அதில் வந்து அவர் விமர்சனங்களை எல்லாத்தையுமே அவர் கவனிக்கிறாரு. ஏன்னா அவரோட உரைகள்லேயே தெரியுது. இல்லை, அது நீங்கள் சொல்கிறது சினிமான்னு தான் சொன்னால் புரிஞ்சுக்க முடியும். ஒவ்வொருத்துக்கும் ஒரு ஸ்டைல்னு சொல்லலாம். அரசியல்ன்றே மக்கள் தானே, இல்ல சார், மக்களை சந்திக்கிறது தானே. அதுக்கே வராம வந்து ஒரு சார், ஒரு நம்ம ஏரியாக்குள்ள வீட்டுக்குள்ள சார் சுருங்கிட்டு அவர் இருந்தா- வந்து அவர் திரையில இருந்து ஒரு இணைய காலத்தில் அரசியலுக்குள்ள வராரு சார். சரி. இப்போ அவர் சின்ன வருதுன்னா அடுத்த நொடி அது சமூகத்தினுடைய கடைசி மூலை வரைக்கும் போயிடுது சார். இப்போ முன்னாடி வந்து வால் அப்படின்னா வால் ரைட்டிங் பற்றிய ஒரு ஸ்டடி இருக்கு, நீங்களே படிச்சிருப்பீங்க. நான் யாரு வந்து பழைய மாதிரி வந்து சைக்கிள் எடுத்துட்டு ஊர் ஊரா போக சொல்ல இது போகல. மக்களை போய் சந்திக்கணும், பல இடங்களுக்கு போகணுமே. சார், அவருக்கு பணியூருக்குள்ளே ஏதோ எல்லாமே ஏதோ முடிஞ்சுட்டா ஒரு எப்படின்றத நம்பிக்கை இருக்கு சார். நம்ம நினைக்கிறேன். இந்த மாதிரி அரசியலை நம்ம எடுத்தோம்னா போதும்னு அவர் நினைக்கிறாரு சார். ஏன்னா ஆனா வாக்கு செலுத்துறதுக்கு இன்னும் பூத்துக்கு தான் வரணும். ஆமா சார், அது வந்துட்டார்ல, போன தடவை சைக்கிள்ல தானே வந்தார். அவர் அதான் ஒரு நாள் தான். அதான் சார், அவர் வந்தாலும் இப்போ சார் இப்போ 26 தேர்தலில் யார் யாரோ வந்து வாக்களிச்சாங்க. ஆனால் நமக்கு எந்த பிம்பம் நினைவு இருக்கு? அவர் ஒரு சைக்கிளில் வந்து வாக்களிச்சாருங்கிற பிம்பம் பலருக்கும் நினைவில் இருக்கு. 21 21ல வந்தார்ல சார், சைக்கிளில் வந்து வாக்களிச்சதுங்கிறது நினைவில் இருக்கு. அப்ப நடந்த எலெக்ஷன்ல உங்களுக்கு என்ன? முதலமைச்சர் ஆனது ஸ்டாலின், முதலமைச்சர் ஆனாரு பெரும்பான்மை எடப்பாடி இல்ல சார், எதிர்க்கட்சி அதெல்லாம் நான் தலைவர் ஆனாலாம் எனக்கு வாக்களிக்க இல்லையா? என்னன்னா அவர் வந்து 30 ஆண்டு காலம் திரையில இருந்திருக்காரு. இன்னைக்கு வந்து அவர் என்ன நினைக்கிறாரு, இந்த அரசியலுக்கு தான் நான் வரேன்றாரு. வாடையோ கோடையோ உயர்வோ தாழ்வோ நான் இங்கே தான் இருக்க போறேன்ற முடிவோட வராரு. தனக்கு ஒரு தீர்க்கமா தெரிகிற ஒரு பாதையில் அவர் போறாரு சார். நம்ம என்னன்னா முன்னேற்ற கழகங்களை ஒரு அளவுகோலா வச்சு தாவேகாவை அளந்தோம் அப்படின்னா நமக்கு முன்னேற்ற கழகங்களே இல்ல. இப்ப பாஜக காலத்துக்கு வரலையா, காங்கிரஸ் காலத்துக்கு போறது இல்லையா? சார் ஒரு மாற்றுன்னு சொல்றவர் சரி, இப்ப தனக்கான நீங்க ஒரு சொல்றீங்க பாதையில வராரு. எஸ்ஐஆருக்காகவாவது குறைந்தபட்சம் 4 தொண்டர்கள் வந்து போய் அவர் கட்சி சார்பா BLA 2s இருக்காங்க, அவங்க பூத் லெவல் ஏஜென்ட் யாராவது 2 பேர் போய் மக்களை சந்திச்சாங்களா? இல்ல, அதுக்கு ஒரு வீடியோ, அதுவும் பனையூர். சார் ஆமா, அவர் அதானே சார் இணைய காலத்துல சார் திரையில இருந்து வர்றாரு சார் அவரு. இணையத்துல எல்லாருமே வந்து ஃபில் பண்றது இல்ல, ஃபார்ம் எல்லாரும் பூத்துக்கு போய் பண்ணாங்க, அங்க அசிஸ்ட் பண்றதுக்கு கட்சிக்காரங்க இருந்தாங்க. ஓட்டு போட முடியாது இணையத்துல. சார் ஒரு அதுதான் லட்சம் நான் சார் சொன்ன அவர் என்ன பூத்துக்கு சொல்றாரு, வரணும்னு. மன்ற ரசிகர்களை இன்னைக்கு நிர்வாகியாக்கி வச்சிருக்காரு. அப்போ வந்து ரசிகர்கள் நிர்வாகியானா அது எவ்வளவு பெரிய உயரத்துக்கு வருவாங்கன்றதுக்கு அண்ணனே ஒரு உதாரணம். அப்போ வந்து அவர் என்ன நினைக்கிறாரு, நம்மளால நம்ம ரசிகர்களை வந்து அடுத்தடுத்த இடங்களுக்கு ஒரு தலைவரா மாத்த முடியும் இந்த பாணியில பண்ணாலே வெற்றி பெற்ற முடியும்னு அவர் அப்படின்னு ஒரு நம்புறாரு. நம்பிக்கையா இருக்காருல்ல சார். ஏன்னா 2 வருஷமா ஒரே ஸ்ட்ராட்டஜில தானே போறாரு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.